எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மார்ஃபிசம் எஃபெக்ட் வந்து எப்படி பண்ணலான்னு சிம்பிள் வேல நம்ம எப்படி HTML CSS வந்து யூஸ் பண்ணி பண்ணலான்னு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 5000 சப்ஸ்கிரைபரை வெற்றிகரமாக ரீச் பண்ணியாச்சு. உங்களுக்கு ரொம்ப எல்லாருக்கும் நன்றி நன்றி நன்றி. அது மட்டும் இல்லாமல் 1,50,000 வியூஸை தாண்டி போயிருந்தது. நன்றிகள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோல்டர் வந்து நம்ம ப்ராஜெக்ட்டுக்காண்டி க்ரியேட் பண்ணுவோம். அந்த ப்ராஜெக்ட் நேம் வந்து நான் மார்ஃபிசம் அப்படின்னு சொல்லி நேம் வச்சுக்கிறேன். நீங்கள் என்ன நேம் வேணாலும் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் விசுவல் ஸ்டுடியோ கோடில் போய்ட்டு நான் ஓப்பன் ஃபோல்டர் கொடுத்து அந்த ஃபோல்டர் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். மார்ஃபிசம் அப்படிங்கிற அந்த ஃபோல்டர் நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், எனக்கு அந்த மார்ஃபிசம் அப்படிங்கிற ஃபோல்டர் வந்து எனக்கு வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போது நான் வந்து 2 ஃபைலு எனக்கு தேவை. ஒன்று வந்து HTML ஃபைல், இன்னொன்று வந்து CSS ஃபைல். HTMLக்காக index.html அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். 2 மினிட்ஸ் ஆகும். அது மாதிரி CSSக்கு வந்து style.css அப்படின்னு சொல்லி 2 ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு வெற்றிகரமாக. HTML CSS முடிஞ்சதா? HTML எக்ஸ்க்ளமேட்டரி அமைக்கி என்ட்ரை தட்டினீங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக உள்ள HTML டேக்ஸ் எல்லாமே வந்துடும். நான் டைட்டிலை மட்டும் மார்ஃபிசம் அப்படின்னு சொல்லி மாற்றிக்கிறேன். நெக்ஸ்ட் CSSஐ என்னோட HTMLோட லிங்க் பண்ணிக்கிறேன். லிங்க் ரிலேட்டட் டு ஸ்டைல் ஷீட் href வந்து அந்த ஃபைல் நேம் style.css. இப்போது நம்ம அந்த ஸ்டைலை வந்து நம்ம HTMLோட லிங்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பாடிக்குள்ளே போய்ட்டு ஒரு டிவிஷன் பிரிக்கிறேன். அதோட கிளாஸ் நேம் வந்து சும்மா நான் வந்து கண்டெய்னர் அப்படின்னு சொல்லி நேம் வச்சுக்கிறேன். நீங்கள் என்ன நேம் வேணாலும் வச்சுக்கோங்க. நான் வந்து கண்டெய்னர் நேம் வச்சுக்கிறேன். இப்போது அதுக்குள்ளே போயிட்டு நான் வந்து வேர்டாக பிரிக்க போகிறேன். அதுக்காக நான் வந்து டிவிஷன் பிரித்து அதோட கிளாஸ் நேம் வந்து வேர்டு அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். அதே மாதிரி நான் வந்து ஒரு 4 வேர்டு வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். அதாவது வெல்கம் டு ஃப்ரண்ட் அண்ட் ஃபார்எவர் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு பார்த்தீங்களா? அதுக்காக நான் வந்து 4 வேர்டு அப்படின்னு சொல்லி 4 டிவிஷன் வந்து பிரிச்சுக்கிறேன். வெல்கம் டு ஃப்ரண்ட் அண்ட் ஃபார்எவர். இப்போது நமக்கு 4 இது வந்து க்ரியேட் ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே ஒவ்வொருக்கா சேவ் பண்ணி ரன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அது வந்து நிறைய பேர் லைவ் சர்வர்லேயே போங்க அப்படின்னு சொன்னீங்க. அதனால் நான் வந்து இந்த தடவை லைவ் சர்வரை வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். அந்த எக்ஸ்டென்ஷனில் இருக்கும், அதை போய்ட்டு ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த இது வந்து வரும். இப்போ இதை எப்படி ரன் பண்ணலாம்னா ரைட் கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் வித் லைவ் சர்வர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் சேவ் பண்ண அங்கே வந்து எக்ஸிக்யூட் ஆகிக்கிட்டே இருக்கும். பாருங்கள், வெல்கம் டு ஃப்ரண்ட் அண்ட் ஃபார்எவர் அப்படின்னு சொல்லி எனக்கு ஜம்முன்னு வந்துருச்சு. நெக்ஸ்ட் நம்ம CSS அதாவது பெயிண்ட் அடிக்க போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பாடிக்கு பெயிண்ட் அடிக்கலாம். பாடி அப்படிங்கிறத போட்டுட்டேன். இதில் என்ன பண்ண போகிறேன்னா ஃபாண்ட் ஃபேமிலியை வந்து மாற்றிக்கிட போகிறேன். நார்மலாக உள்ள ஃபாண்ட் ஃபேமிலி வந்து கன்றாவியாக இருக்கும். அதனால் சான்ஸ் செரிஃப்னு வச்சோன்னே பாருங்கள் பளிர்னு இருக்குது. நான் சேவ் பண்ண தான் செஞ்சேன், அங்கே ஆட்டோமேட்டிக்காக மாறிடுச்சு. இதுக்கு முன்னாடிலாம் சேவ் பண்ணிட்டு அங்கே போய் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டு இருப்பேன். இப்போது லைவ் சர்வர் யூஸ் பண்ணனால சேவ் பண்ணாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரெஃப்ரெஷ் ஆயிரும். கிளாஸ் நேமால் டாட் கண்டெய்னர் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். இதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா பொசிஷன் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். பொசிஷன் ரிலேட்டிவ்னால் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இது வந்து போஸ்டர் மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. சோவர் தான் நம்மளுக்கு வந்து ரிலேட்டிவ், அது மேலே அடிக்கிற போஸ்டர் வந்து அப்சல்யூட் அப்படின்னு சொல்லி நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து சோவரை வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். சோவரோட ஹைட் வந்து 100 VH, அதாவது வியூ போர்ட் ஹைட், ஃபுல் ஹைட் அப்புறம் ஃபுல் வித் இது வந்து எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள் எனக்கு ஸ்க்ரோல் ஆகுது. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக வந்து மார்ஜின் அப்படியே இருக்கும். இப்போ பாருங்கள், நான் வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்து பர்பிள் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். எப்படி இருக்குன்னு தெரில, பார்க்கலாம். பாருங்கள், பயங்கரமாக இருக்குது. அண்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேப் இருக்குது பார்த்தீங்களா? நான் பர்பிளை மாற்றிட்டு ப்ளம்னு வச்சுக்கிறேன். இது கொஞ்சம் பரவாயில்ல. பாருங்கள், லெஃப்ட் சைடு வந்து கொஞ்சம் கேப் இருக்குது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா HTML ஃபைலில் டிஃபால்ட்டாக அதாவது மார்ஜின் பேடிங் எல்லாமே அப்ளை ஆகிருக்கும். நான் வந்து பாடியில் போய்ட்டு மார்ஜின் வந்து 0ன்னு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், டிஃபால்ட்டாக உள்ள மார்ஜின் வந்து போயிடும். இப்போ பாருங்கள், அந்த கேப்பெல்லாம் இல்லை, ஒட்டிக்கிடுச்சு, சோவரோட ஒட்டிக்கிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எல்லாமே நான் வந்து சென்டரில் கொண்டு வரப்போகிறேன். டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். பார்த்தீங்களா, இன்லைனாக மாறிடுச்சு. ஃப்ளக்ஸுங்கும் போது ஒரே லைனில் வந்து கொண்டு வந்துடும். நெக்ஸ்ட் இதை வந்து எக்ஸ் ஆக்சிஸில் நான் வந்து சென்டரில் கொண்டு வரப்போகிறேன். ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா இப்படி வந்து சென்டரில் உட்காரும். சேவ் பண்ணிடுறேன். சேவ் பண்ணிட்டு இப்போ போய் பார்க்குறேன். பார்த்தீங்களா, சேவ் பண்ணிட்டு வந்தோடனே இங்கே வந்து சென்டர் வந்துச்சு. அதே மாதிரி ஒய் டைரக்ஷனில் இந்த இடத்துல எனக்கு சென்டரில் வரணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அலைன் ஐட்டம்ஸ் சென்டர் அப்படின்னு சொல்லியிருக்கு. நான் வந்து டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் அப்படிங்கிறதுக்காக தனியாகவே ஒரு வீடியோ வந்து ரெடி பண்ணுறேன். கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கிறேன் முடிஞ்ச வரை.
ஸோ இப்போ 1 by 1 கொண்டு வர போகிறேன். அதனால் ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் காலம் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா பாருங்கள் கீழே வந்துருச்சு. நார்மலாக ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் ரோல் இருக்கும், நம்ம காலமாக மாற்றிட்டோம்னா 1 by 1 வந்துடும். நெக்ஸ்ட் என்னது வேர்டுனா ஒரு வேர்டை நம்ம செலக்ட் பண்ணாலுமே எல்லா அந்த லெட்டர் எல்லாருக்குமே வந்து ஸ்டைலிங் ஆகும். ஸோ வேர்ட் அப்படிங்கிறத கிளாஸ் நேம்னால டாட் போட்டுக்கிறேன். மேக்ஸிமம் வித் வந்து 100%, எனக்கு வந்து 100% இருக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஃபாண்ட் சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக்கலாம், 8 RAM அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். பாருங்கள் மொக்கையாயிருச்சு. அப்புறம் ஃபாண்ட் வெயிட் கொஞ்சம் ஜாஸ்தியாகலாம், குண்டாக்கலாம். ஸோ ஃபாண்ட் வெயிட் வந்து ஒரு 600 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். பாருங்கள் கொஞ்சம் தடிமன் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் எல்லாத்தையுமே ஒரே இதாக ஒட்ட வைக்கலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கேப் விட்டுக்கிறேன். லெட்டர் ஸ்பேஸிங் வந்து ஒரு 5 pixel அப்படின்னு கொடுக்குறேன். பாருங்கள் ஒவ்வொரு லெட்டருக்கும் வந்து கேப் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்னு ஒன்று இருக்குது. அது வந்து எல்லாத்தையுமே வந்து நம்ம கேப்ஸ் லெட்டர்லாம் மாற்றலாம், ஸ்மால் லெட்டர்லாம் மாற்றலாம். ஸோ டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்பர் கேஸ்னு கொடுத்தோன்னே பாருங்கள் எல்லாமே கேப்ஸ் லெட்டரில் வந்து மாறிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பொசிஷன் வந்து அப்சல்யூட் அப்படின்னு சொல்லிக்கிறேன். அதாவது அந்த போஸ்டரில் வந்து நான் வந்து ஒட்டுறேன். இப்போ பாருங்கள் ஒட்டினோடனே 1 by 1, அதாவது ஒரு இது மேலே இன்னொரு இது அந்த வேர்டு வந்து ஒட்டியிருக்கு, ஒன்றுமே இல்லை. இப்போது கான்செப்ட் என்னென்னா இந்த 4 வேர்டும் நம்ம மறைஞ்சிருக்கா, இதை வந்து நம்ம 1 by 1 வந்து டிஸ்பிளே பண்ண வைக்க போகிறேன். ஸோ அதுக்காக அனிமேஷன் வந்து யூஸ் பண்ணுறேன். அனிமேஷன் அப்படிங்கிறதுக்கு என்னோடய சேனலில் போய்க்கோங்க. ஸோ சேனலில் போனதும் ப்ளேலிஸ்ட்டுக்குள்ளே போங்க. நான் எல்லா வீடியோவுமே தமிழ் அண்ட் இங்கிலீஷ்னு 2 பிரிச்சிருப்பேன். ஸோ பார்த்து பாருங்கள். ஸோ கவனமாக பாருங்கள். இப்போ பாருங்கள் இது வந்து இங்கிலீஷ்னு போட்டிருக்கேன். இதில் பாருங்கள் இங்கிலீஷில் பார்க்குறவங்க பாருங்கள், தமிழில் பார்க்குறவங்க பாருங்கள். இங்கிலீஷ் அப்படியே அத்துப்படியாக இருக்கும். ஸோ தமிழ்லேயே பாருங்கள், தமிழ்நாட்டுக்காரங்கள். நெக்ஸ்ட் அனிமேஷன் நேம் வந்து நான் வந்து மார்ஃப் அப்படின்னு சொல்லி போகிறேன். ஒரு 15 செகண்ட் வேலை பார்க்கணும். இன்ஃபைனைட், அதுக்கப்புறம் ஈஸ் இன் அவுட் அப்படின்னு சொல்லி நான் வந்து போட்டுக்கிறேன். இது எல்லாமே அந்த சாப்டரில் வந்து நான் சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா இந்த அனிமேஷன் வந்து நம்ம ஒர்க் ஆகுதா அப்படின்னு இல்லையா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அதுக்காக அட் கீ ஃப்ரேம்ஸ் அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணி இந்த அனிமேஷன் நேம் வந்து போட்டுக்கணும். ஸோ மார்ஃப் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு இதுக்குள்ளே நம்ம பெர்சன்டேஜ் போடலாம், இல்லைனா ஃப்ரம் டு வேல்யூ வச்சு போடலாம். நான் வந்து பெர்சன்டேஜ் வச்சே யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ 0% இருக்கும்போது அப்புறம் 5 அப்புறம் 100 என்னன்னே தெரில, நான் கையில் வரதில் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ ஃபில்டர் பிளர் அந்த 5% 100% வரும்போது பிளர் ஆகாமல் இருக்கணும். ஒப்பாசிட்டி வந்து 1, எனக்கு வந்து ஃபுல்லாக டிஸ்பிளே ஆகணும். அதே மாதிரி ஒரு 20% இருக்கும்போதும் இப்போது 20 மாற்றிக்கிறேன். 20% இருக்கும்போதும் அப்புறம் 80% வச்சுக்கிறேன். 18 வரும்போது எனக்கு இந்த பிளர் ஆகி மறைஞ்சு வரணும். ஸோ மறைதற்கு 0 கொடுத்துருந்தீங்கன்னா மறைஞ்சிரும். இப்போது ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குன்னு. ஒரே ஐடியா போயிடுச்சு. அவ்வளோதான், 15 செகண்ட் கோயந்தா. 15 செகண்ட் உட்கார வச்சிடணுங்களே. அந்த 15 செகண்ட் நம்ம வெயிட் பண்ணணும். பாருங்கள் வந்துருச்சு பார்த்தீங்களா, அந்த 15 செகண்டுக்கு ஒருக்கா வந்துட்டு போகுது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மொத்தமாக வருதுற 1 by 1 பிரிக்க போகிறோம். ஸோ அதுக்காக என்ன பண்ண போகிறோன்னா அந்த வேர்டில் உள்ள nth child of 1 அப்படி சொல்லி போடுறோம். nth child of 1 அப்படின்னா இதோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த வேர்டுன்னு சொல்லி இந்த டிவிஷன் தான் nth child of 1. இது nth child of 2, nth child of 3, nth child of 4. ஸோ நம்ம 1 by 1 நம்ம வந்து செகண்டை கம்மி பண்ணோம்னா, அதாவது அந்த டைமிங்கை வந்து கம்மி பண்ணோம்னா நமக்கு வந்து வேலையாகும். ஸோ அனிமேஷன் டிலே அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அனிமேஷன் டிலே வந்து நான் வந்து மைனஸில் போட்டுக்கிறேன். ஒரு -15 செகண்ட் அப்படின்னு சொல்லி போடுறேன். இப்போ பார்க்கலாம் வருது. ஆனால் எனக்கு வந்து அந்த எஃபெக்ட் அவ்வளோவா தெரியலை, ஏன்னா நான் ஃபஸ்ட் இதுக்கு மட்டும்தானே கொடுத்துருக்கேன். அதனால் எல்லாத்துக்குமே நான் வந்து கொடுக்குறேன். ஸோ nth child of 2, nth child of 3, 2 மாற்றிக்கிறேன். இதுக்கு வந்து ஒரு 11 செகண்ட், அப்புறம் 3ன்னு மாற்றிட்டு ஒரு 7 செகண்ட் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். அப்புறம் 4த்துக்கு வந்து ஒரு 3 செகண்ட். நம்ம இஷ்டம் தான், எவ்வளோ நாள் வச்சுக்கலாம், அது எவ்வளோ நேரத்தில் மறைஞ்சு வருது. இப்போ பார்க்கலாம். 1 2 3 4. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சோர்ஸ் கோடு வேணுங்கிறவங்க கீழே வந்து மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் 29 rupees தான், ஜாயின் பண்ணிக்கோங்க. சோர்ஸ் கோடை
பெற்றுக்கொள்ளுங்கள். அது மட்டும் இல்லாமல் சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. ஸோ அடுத்தடுத்து வீடியோ போடுறேன், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். பார்க்கலாம் அடுத்த வீடியோவில். பாய்.